ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து அருமையாய் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் திருச்சபையின் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்போடு கூட நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சியை, தெய்வீக ஆசீர்வாதத்தை, தெய்வீக சந்தோஷத்தை, நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பார். எல்லா வியாதிகளும் கவலைகளும் கண்ணீரும் நீங்கி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். எங்களோடு கூட இணைந்து இந்த மகிமையான மகிழ்ச்சியான பாடலை பாடுங்கள். என்னோடும் இணைந்து பாஸ்டர் கிறிஸ்டி அவர்கள் பாட இருக்கிறாங்க. பாடலை கருத்தோடு கூட தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் பாடலாம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமக மகிழ்வோம் இசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதனத்தில் சொந்தக்காரவர் இந்த நாட்டில் சொந்தமானார். ஆனந்தமே பரந்தானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றழைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரமாசித்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பவரை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பாதலத்தில் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகத்தில் அங்கே அவருடனே அடிப்பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையிலும் அவர் அன்பு நின்று நம்மை பிரிக்காதபடி ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. பாடணும்ல, மகிழ்வோம் மகிழ்வோம் இயேசு ராஜன் என் சொந்தமானார் என்று. ஹல்லேலூயா. நாம் என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லாமல் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்க்கையிலே இருந்த பொழுது மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையிலே இயேசு வந்த பொழுது அந்த சொல்லி முடியாத மகிழ்ச்சியை கர்த்தர் என் வாழ்க்கையிலே கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த தேவன் என் உள்ளத்திலே சொந்தமானதினாலே நான் அவருடைய பிள்ளையாக மாறினேன். கர்த்தர் கண்ணீர்கள், கவலைகள், குடும்பத்தில் இருந்த எல்லா மரண பயத்தை இயேசு கிறிஸ்து நீக்கி அற்புதமான சுகத்தை கொடுத்தார். அது மட்டுமல்ல, தேவன் வேத வசனத்தின்படி அவர் தாயின் கற்பத்திலே என்னை முன்குறித்தார். சின்னஞ்சிறு வயதிலே முன்குறித்தவர் அவர் ஏற்ற வயதிலே அவரை அறிந்து கொள்ளும்படியாய்
ஒரு மகனாய் மாறும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன் சொந்த ஜீவனையை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் வேத வசனம் சொல்லுகிறது. யோவான் 10வது அதிகாரம் வசனம் 10 சொல்லப்பட்டிருக்கிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், வேறொன்றுக்கும் வரான். நானோ ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்கு வந்து தன் ஜீவனை கொடுத்து நம்ம என்ன செய்தார்? பரிபூர்ண ஒரு வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரிபூர்ண வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமும் சித்தமுமாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்க இந்த பூமியிலே ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று விருப்பப்படுறீங்களா, இல்ல வியாதியோடு வாழ வேண்டும் என்று விருப்பப்படுறீங்களா? ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க, உங்களுடைய விருப்பம் என்ன? அவருடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று இருப்பதுதான் ஒவ்வொருவருடைய வாஞ்சியும் ஏக்கமும் விருப்பமுமாக இருக்கிறது. அதுதான் பிலிப்பியர் 2வது அதிகாரம் வசனம் 13 ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உண்டாக்கக்கூடியவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அதனால்தான் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சியை நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறார். விருப்பமும் அவருடைய தேவனுடைய அந்த செய்கையும் என்னன்னாக்கா, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஜீவனோடும் ஆரோக்கியத்தோடும் பரிபூர்ண ஜீவனோடு இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்க பயத்தின் ஆவியோடு வாழ தேவையில்லை. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட கர்த்தரை இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு முழுக்க ஞானஸ்நானம் பெற்று அதே போல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளை பயத்தின் ஆவியோடு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. பயத்தின் ஆவி உன்னை மேற்கொள்ள அவசியம் இல்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியான உனக்குள்ளே தேவனுடைய வாசஸ்தலமாக தேவாலயமாக ஆண்டவர் ஜீவிக்கக்கூடியவராக இருக்கிறார். அங்கே அசுத்தங்களுக்கோ அசுத்த ஆவிகளுக்கோ அங்கே இடம் கிடையாது. ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவற்றிலும், அதாவது 3 யோவான் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய விருப்பம் என்ன, வாஞ்சை என்ன, செய்கை என்ன, ஆத்துமா எப்படி வாழ்கிறது, நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படி வாழ்கிறது? நான் ஆரோக்கியமா இருக்க வேண்டும், சுகத்தோடு இருக்க வேண்டும், செழிப்போடு இருக்க வேண்டும் என்று விரும்புறீங்களா? அதே போல நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வாழ்க்கை. தேவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ. ஹல்லேலூயா. எதை குறித்து பயப்பட தேவையில்லை. காரணம், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பயத்தின் ஆவியோடு கூட யாராவது இருக்கீங்களா? சாத்தான் உங்களை பயமுறுத்திக் கொண்டே இருக்கிறானா? இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகளுக்கு இந்த பயத்தின் ஆவியிலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். அதற்கு என்னோடு கூட இந்த ரட்சிப்பின் ஜெபத்தை செய்யும்படியாய், தேவனுடைய ரத்த கோட்டைக்கு வரும்படியாய், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படியாய் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சரீரமாக ஆலயத்துக்குள்ளே அவர் வந்து வாசம் செய்யும்படியாய் நீங்க அழைக்கின்ற பொழுது எல்லா பயத்தின் ஆவிகள், பயத்தின் மூலமா என்ன உண்டாகிறது? வியாதி வரக்கூடாய் இருக்கிறது. வியாதிகள் வருகின்ற பொழுது காலத்திற்கு முன்பாக நீங்க மறிக்கக்கூடியவர்களாக மாறுறீங்க. இந்த பயத்தின் ஆவியை இயேசு இந்த நாளைக்கு நீக்கி போடக்கூடியவராய் இருக்கிறார். என்னோடு கூட இந்த ரட்சிப்பின் ஜெபத்தை ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பரலோக பிதாவே, இந்த பூமியில இயேசு கிறிஸ்து எனக்காக நீ அனுப்பினீர். அவர் இந்த பூமியில வந்து என்னுடைய நோய்களுக்காய், என்னுடைய பாவங்களுக்காய், என்னுடைய அக்கிரமங்களுக்காய், என்னுடைய பயத்தை எல்லாம் நீக்கும்படியாய் கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எனக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவரே என்னுடைய இரட்சகர், அவரே உலக இரட்சகர் என்று என் வாயினால் அறிக்கை செய்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது நீங்க ரட்சிக்கப்படுறீங்க, அவருடைய பிள்ளையாய் மாறுறீங்க. நீங்க இன்னும் பயத்தின் ஆவியோடு வாழ தேவையில்லை, நீங்க பயப்பட தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க வாழ தேவையில்லை. ஏனென்றால் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. அதைத்தான் நீங்க சொல்லணும். ஹல்லேலூயா. பாருங்க, சென்னை பட்டணத்துல ஒரு தாயார் நன்றாக ஜெபிக்கக்கூடியவங்க. அந்த பெந்தகோஸ்தே அம்மா நன்றாக வீட்டுல ஜெபித்துக் கொண்டே இருப்பாங்க. அவன் பக்கத்து வீட்டுல ஒரு மந்திரவாதி அந்த மந்திர செய்தி ஏவிக்கொண்டே இருப்பான். ஏவி இந்த அம்மா ஜெபிக்கும் போது குட்டி பிசாசுகளை எல்லாம் ஏவி விட்டு கொண்டே இருப்பான்.
இந்த குட்டி பிசாசு வரும். இந்த அம்மா அந்நிய பாஷை நல்லா ஜெபித்து பரலோக ஆக்கி ஜெபித்து கொண்டிருப்பாங்க. அந்த குட்டி பிசாசு பக்கத்துல வராது, வந்து ஜன்னல் வெட்டி பார்க்கும், ஓடி போயிடும். கடைசியில் என்ன, எல்லா ஆவிகளும் ஓடி வருது என்று அவன் தனக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய அந்த குரங்கை போல் இருக்கக்கூடிய அந்த ஆவியை அனுப்பி விடுறான். அந்த ஆவி என்ன செய்யுதுனாக்கா, அங்க போய் அந்த அம்மாவுக்கு முன்னால் நின்று கொண்டு இருக்கிறது, அந்நிய பாஷையில் பேசிக் கொண்டு இருக்கிறாங்க. அப்படியாக அந்த ஆவியில உணர்றாங்க ஏதோ ஒரு தனக்கு முன்பால் நிற்கிறது என்று. உடனே சொன்னாங்க அந்த ஆவியை பார்த்து, ஏ சாத்தானே, உலகத்தில் இருக்கிற உன்னை காட்டில் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் பெரியவர் என்று சொன்ன பொழுது அந்த சாத்தான் அப்படியாக வெட்கப்பட்டு அப்படியே ஓடி வந்தது. சாமியார ஓடி வந்து அவர் சாமியார அடிச்சானா புரியுங்களா. என்னை காட்டில் அங்க ஒரு பெரியவர் இருக்கிறார், அங்க அக்கினிமயமான ஒரு பிரசனத்தோட அந்த தாயார் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. இந்த பிசாசன் எதுக்கு பயப்படுறான், வெட்கப்படுறான், எதுக்கு எதை வார்த்தையை கேட்டு ஓடி போகிறான் என்றால், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் அந்த பிசாசை காட்டிலும் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. அதனால நாம இன்றைக்கு இயேசுவை தெய்வமாய் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பயத்தோடு வாழ தேவையில்லை, பயத்தின் ஆவியோடு நீங்க வாழ தேவையில்லை. பயத்தின் ஆவிகளுக்கு இயேசு சிலுவையிலே முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். இந்த பயத்தின் ஆவியை கொண்டு வருகிற சாத்தானை கல்வாரி சிலுவையில் அவன் தலையை நசுக்கி விட்டார். அதனால இன்றைக்கு நாம் கிருபாசன தண்டை சேரும்படியாய் கர்த்தர் நமக்கு பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் தைரியமாக கிருபாசன தண்டை தேவனுடைய பிரசன்ன தண்டையில நாம் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. காரணம், நம்மை பலப்படுத்தக்கூடியவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்பத்திலே நமக்காக உலகம் மாமிச பிசாசை வென்றவர் நமக்காக தேவதூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு காபிரியல் மிகாவேல் தேவதூதர்களை நமக்காக உதவியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். பரலோகமே நமக்கு உதவியாக இருக்கிறது. நாம் எதை குறித்தும் வியாதியை குறித்தோ மந்திரத்தை குறித்தோ தந்திரங்களை குறித்தோ பில்லிசீனியங்களை குறித்தோ இன்னைக்கு பயப்பட தேவையில்லை. காரணம், இந்த ஆண்டவர் இந்த படைத்த உலகத்தை ஆண்டவர் படைத்த பொழுது, ஏதேன் தோட்டத்தில் படைத்த பொழுது அங்கே வியாதிகள் இல்லை, அங்கே பிசாசு இல்லை. அங்கே கர்த்தர் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் நல்ல ஒரு பரலோகத்தை போல பாரடைஸ் போல அந்த ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் உருவாக்கி வைத்திருந்தான். மனிதன் அதாவது சாத்தானுடைய வார்த்தைக்கு ஆதாம் எப்பொழுது கீழ்ப்படிந்தானோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு என்ன வந்தது, பயம் வந்தது. தேவன் பகலில் குளிர்ச்சியான வேளையில் வந்த பொழுது அவர்கள் ஓடி ஒளிந்தார்கள். போய் அத்தி இலைகளுக்குள்ளாக ஓடி ஒளிந்தாங்க. பயம் எப்பொழுது வந்தது என்றால் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்த பொழுதுதான். அதனால்தான் மரணம் வந்தது, வியாதி வந்தது, கவலை வந்தது, வேதனை வந்தது, வியர்வை சிந்தி பூமியிலே மனிதன் பிழைக்க வேண்டியதாக வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. அதனாலே கர்த்தருடைய ஆதி படைப்பிலே, முதன்மையான படைப்பிலே வியாதிகள் கிடையாது, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. இரண்டாவது படைப்பில் தான் மனிதன் செவி கொடுக்காத நிலை கர்த்தர் செவித்து என்ன செய்தாரு, முள்ளையும் குறுக்கையும் ஆண்டவர் உண்டாக்கினார். ஏதேன் தோட்டத்திலே முள் என்பது அவர்களுக்கு வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஸ்திரீயானவள் பிரசவத்தின் போது வேதனையோடு பிக்க வேண்டியதாக இருந்தது, அவர்கள் மறிக்க வேண்டியதாக இருந்தது என்று பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வியாதியை கொண்டு வருவது, பயத்தின் மூலமாய் வியாதியை கொண்டு வருவது சாத்தான் தான், தேவனுடைய திட்டம் அல்ல. ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பயத்தோடு வாழ தேவையில்லை. நீங்கள் இன்றைக்கு அறிவு கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் யார், உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களால் என்ன செய்ய முடியும், உங்களுக்குள் வாசம் செய்கிறவர் யார் என்பதை நீங்க தெரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்க பயத்தை மேற்கொண்டு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்வு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. நீங்க கழுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்பும்படியான ஒரு உன்னத பலனை, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை, மான்காடுகளுக்கு ஒத்த பலனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் நம்முடைய வியாதிகளுக்கு கர்த்தர் காரணர் அல்ல. ஹல்லேலூயா. எப்பொழுது நம்முடைய முழு வியாதிகளுக்கும் மனிதனுக்கு இந்த உலகத்திலே ஆதியிலே ஆண்டவர் படைத்த பொழுது என்ன உண்டானதுனாக்க, ஆதியிலே கர்த்தர் இந்த பூமியை படைத்த பொழுது பூமியிலே தேவதூதர்களை ஆண்டவர் படைத்தார். அதாவது கேப்ரியல் மிகாவேல் தேவதூதர்களை அவர்களெல்லாம் கர்த்தர் தனக்காக துதிக்கும்படியாய், தனக்கு ஆராதனை செய்யும்படியாய் லூசிபர் எல்லா அந்த தேவதூதர்களை ஆண்டவர் உருவாக்கினார்.
இதிலே ஒரு கூட்ட தேவதூதர்கள், அதாவது லூசிபர் என்று சொல்லக்கூடியவன் மேட்டிமை அடைந்து தேவன் என்ன செய்ய, தேவனுக்கு விரோதமாய் தேவனுக்கு ஆராதனை செய்யாதபடி தன்னை ஜனங்கள் வணங்க வேண்டும், ஆராதனை செலுத்த வேண்டும் என்று சொல்லி, ஆனால் அவன் மேட்டிமை அடைந்து அவன் என்ன செய்தான், மேட்டிமை அடைந்த பொழுது அவன் என்ன செய்தான், ஜனங்களுக்குள்ளாக கவலைகளையும் கண்ணீரையும் வேதனை வியாதியை கொண்டு வந்து அவர்களை நரகத்துக்கு இழுத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் அவன் தள்ளப்பட்டு நரகத்துக்கு போனால, அதனாலே ஜனங்களுக்குள்ளாக வியாதி, வேதனை, கவலை, கண்ணீர் எல்லாவற்றையும் குழப்பங்களை கொண்டு வந்து மனிதனை இந்த கர்த்தர் பக்கமாக திருப்பாதபடி தன் பக்கம் திருப்பும்படியாய் காரியங்களை செய்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே தான் இன்றைக்கு பாருங்க, ஒரு சில வியாதிகள் மருந்துகளுக்கு கட்டுப்படுவது கிடையாது. அன்னைக்கு பாப்பா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, காத்து கருப்பு, என்ன காற்று சேட்டை என்று சொல்வார்கள். ஒரு சிலருக்கு மருந்து எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் அந்த வியாதிகள் போகாது. ஏன்னா ஏதாவது ஒரு பிசாசு, ஒரு ஏன்னா காத்து கருப்பை பார்த்து பயந்து இருப்பாங்க, பிசாசை பார்த்து பயந்து இருப்பாங்க, இல்ல மந்திரவாதிகிட்ட போய் மருந்து அடிச்சிருப்பாங்க, இல்ல தாயத்து கயிறுகள் கையில ஏதாவது கட்டியிருப்பாங்க, தாயத்தை தலையில கழுத்துல போட்டிருப்பாங்க. இதன் மூலமா இருவுல பயந்து திடீர் அலறில் எந்திரிப்பாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கயிறை கட்டுறதுனால, ஏன்னா தாயத்தை செய்தனால பாருங்க ஒரு விரித்து உண்டாகாது, அவங்க சரீரம் அப்படியே சுருங்கி கொண்டே போகும். வியாதி, கண்ணீர், கவலை முழுவதுமான விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க ஒரு குட்டிச்சாத்தானே அவங்க பயந்து இருக்கிறாங்க. மந்திரவாதி கிட்ட போகும்போது அவங்க ஒரு கயிறை கொடுத்து இன்னொரு சாத்தானே அந்த குட்டிச்சாத்தான் இந்த பெரிய சாத்தான் அமைக்கி வைத்திருக்கும். புரியுங்களா? அதனால அவங்களுக்கு நிறைந்த தீர்வு கிடைக்காது. ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த சாத்தான என்ன செய்யறான், அநேக வேதனைகளை கொண்டு வருகிறான். புரியுங்களா? எண்ணற்ற கவலைகள், வேதனை. சாத்தானை தேடி யார் யார் போறாங்களோ சாத்தான் அவங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வருவான், மன நிம்மதியை கொடுக்க மாட்டான், வேதனையை கொண்டு வருவான். ஹல்லேலூயா. அதனால தாங்க தான சாத்தானை தேடி போனாரு, மாந்திரம் செய்யும்படியாய் மற்றவர்களுக்கு சாபத்தை கொடுக்கும்படியாய். அந்த சாபம் அவருக்குள்ள திரும்பி வந்து குடும்பத்தில் அநேக மரணங்கள் வந்தது என்று நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால்தான் அநேகருக்கு பாருங்க பிசாசு பிடித்திருக்கும், அவங்க என்ன சரியாக சிந்திக்க முடியாது, புத்தி சுவாதீனமாக திரிவாங்க, சரியாக சிந்திக்க முடியாது, எங்கனாச்சும் அவங்க போய்கொண்டே இருப்பாங்க. காரணம், ஏதாவது ஒரு பிசாசுடைய ஆவி அவர்களை அலைகழித்துக் கொண்டிருக்கும். ஒரு சிலருக்கு பிசாசு வந்தாலும் தலையை விரித்து கொண்டு ஆடிக்கொண்டு இருப்பாங்க. புரியுங்களா? ஆனால் எப்படிப்பட்ட பிசாசுடைய தந்திரங்கள், வியாதிகள், பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீரா இருந்தாலும் இதற்கெல்லாம் ஒரே ஒரு மாற்று மருந்து, இயேசு கிறிஸ்து ஒருவரே. இயேசு சிந்திய ரத்தத்தினால் மட்டுமே, அந்த ரத்த கொட்டையில் நீங்க வருகின்ற பொழுதுதான் உங்களுக்கு எல்லாம் அந்த சாத்தானின் பிடியில் இருந்து பரிபூர்ண விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இயேசு ஒருவர் தான் மாற்று மருந்து. இயேசு ஒருவர் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அவரால் அன்று உங்களுக்கு விடுதலை கிடையவே கிடையாது. இயேசு ஒருவர் தான் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். நீங்க ரத்தம் சிந்த வேண்டியதில்லை, நீங்க பழி செலுத்த வேண்டியதில்லை, நீங்க மந்திரங்கள் மாயங்கள் செய்ய வேண்டியது கிடையாது. இயேசு சிலுவையில் சிந்த ரத்தத்தின் மூலமாய் எல்லா சாபங்களையும் முறித்திருக்கிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, குறிசொல்லுதல் இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நீங்க அந்த ரத்த கோட்டைக்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு எந்த குறிசொல்லுதலும் பலிக்காது, எந்த மந்திரம் உங்களுக்கு செய்தாலும் அந்த மந்திரம் உங்களுக்கு வேலை பார்க்காது. ஹல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைக்கு வருகின்ற பொழுது எல்லா மந்திரங்களும், வியாதிகளும், சாத்தானின் கிரியைகளும் முறிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவை ஏற்று கொண்டிருந்தால் என்றால், நான் 15 வருடங்களுக்கு முன்பாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது என் குடும்பங்களில் மரணங்கள் நிகழ்ந்தது பாருங்க. ஆனால் நான் இன்றைக்கும் 35 வருடங்களுக்கு மேலாக ஒவ்வொரு நிமிடமும் நான் வருந்துவது ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக, அதாவது 45 வருடத்துக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தா அந்த 10 வருடத்தில் என் குடும்பத்தில் எந்த மரணங்கள் இல்லாதபடி இயேசு தடுத்திருப்பாரே. என் முழு குடும்பத்தில் தாயாரோ சகோதரனோ, ஏன்னா என்னோட தாத்தாவோ மாமா எல்லாம் யாருமே மறிக்காமல் பாதுகாக்கப்பட்டிருப்பாங்களே. ஏன் இந்த 10 வருஷத்துக்கு முன்னால் இயேசு நான் அறிந்து கொள்ளவில்லை என்ற அந்த ஏக்கம் எப்பொழுதும் என் உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருக்கிறது. அதனால்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்களா, நம்ம பிள்ளைகிட்ட சொல்றோம், எப்பா நெருப்பு தொடாத, தொட்டா சுடும் என்று. ஏன்னா நம்ம தொட்டதுனால சுட்டது நமக்கு அனுபவப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு சொல்றேன். அதனால நான் இந்த சாபத்தினாலே, சாத்தானின் சந்தர்ப்பத்தினாலே, சாத்தானுடைய எல்லா சரி ஆலோசனைகள், இந்த காரியங்களினாலே நான் பாதிக்கப்பட்டதுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது. இந்த நிமிடத்தில் நீங்கள் யோசிக்காமல், சற்றும் தயங்காமல் இயேசுவை சொந்த ரட்சகராய் நீங்க
ஏற்றுக்கொள்கின்ற பொழுது எந்த இழப்புகளும் இல்லாதபடி, மரணங்கள் இல்லாதபடி, வியாதிகள் இல்லாதபடி நீங்களும் உங்கள் குடும்பமும் காக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் உங்களை அன்போடு கூட நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, அதற்காகத்தான் கர்த்தர் என்னை ரட்சித்து என்னை போல நீங்கள் இல்லாதபடி, நானும் என்னை போல நீங்கள் பாதிக்கப்படாதபடி, அவர் நல்லவர் என்பதை நீங்க உலகத்துக்கு சொல்லு என்று சொன்னதுனாலே, அவருடைய ரத்த கோட்டைகள் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று சொன்னதுனால தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் தான் இயேசு தெளிவாக சொன்னார், நான் வித்தியாசமானாலே என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறமே தள்ள மாட்டேன். ஏன்னா யோவான் 10:10 திருடன் யார்? சாத்தானான் திருட வர்றான், கொல்ல வர்றான், அழிக்க வர்றான். புரியுங்களா? அவனோடு நீங்க நண்பனா சேர போலாம். அவன் ஆரம்பத்தில் ஆசைகளை காண்பிப்பான், கேட்டதை கொடுப்பான். ஆனா உங்களை ரத்தத்தை உயிரோடு கூட வாங்கி விடுவான். ஹல்லேலூயா. அதனால தான் லண்டன் தேசத்துல, இங்கிலாந்து தேசத்துல பெஸ்டஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு டாக்டர், புரியுங்களா, ஒரு டாக்டர் தொழில் பண்ணாரு. அதுல அதிகமாக வருமானம் வரல. அவர் பார்த்தாரு, உலகத்தை பார்த்தாரு, உலக காரியங்களை பார்த்தாரு. ஏன்னா உலகம் எல்லாம் சாத்தான் கையில் இருக்கிறது. அவன் என்ன செய்யற, அநேகர் அரசியல்வாதிகள், நடிகர்கள், பாலிவுட், ஹாலிவுட் நடிகர்கள் என்ன செய்யறாங்க, உலகத்தில் நன்றாக கார், பங்களா, செலிபிரிட்டிஸா இருக்கிறாங்க, ஃபேமஸோடு இருக்கிறாங்க என்றெல்லாம் பார்த்து அவன் என்ன பண்ண, சாத்தானோட உறவை நம்ம ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், ஏன்னா நன்றாக உலகத்தை அனுபவிக்கலாம், அனுபவி ராஜா என்று அனுபவிக்கலாம் என்று அவன் சிந்தித்தான். ஒரு நாள் அவன் அபார்ட்மெண்ட்ஸ்ல வாழ்ந்து கொண்டிருந்த, பெரிய மாடியில வாழ்ந்து கொண்டிருந்தான், அடுக்கு மாடியில தங்கியிருந்த அந்த வீட்டிலே ஒரு நாள் ஒரு அறையில இரவுல அவன் என்ன செய்தான், ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி என்ன செய்தான், அந்த மெழுகுவர்த்தியில ஏன்னா அப்படியே சாத்தானை கூப்பிடுறான். சாத்தானே, உலகத்தினுடைய அதிபதியே, நீ என்னுடைய நண்பனாய் வர வேண்டும். ஏன்னா உலகம் எல்லாம் உன்னுடைய நீ அதனுடைய ஆளுக்குள்ள வைத்திருக்கிறாய். எனக்கு தேவையானது பணம் வேண்டும், அநேக அரசியல்வாதிகளுடைய தொடர்பு வேண்டும், அநேக நடிகளுடைய தொடர்பு வேண்டும், நான் உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அவன் அப்படியாக சாத்தானை கும்பிட ஆரம்பித்தான். அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்திலே ஒரு கத்தை எடுத்து தன்னுடைய கையில அப்படியே அறுத்து ஒரு பென்சிலை போல, ஒரு மயில் இறகை போல அந்த ரத்தத்தை தொட்டு ஒரு பேப்பர்ல எழுதுகிறான். ஆனா அருமையாய், என்னுடைய நண்பனாகிய சாத்தானே, நான் உன்னை வரவேற்கிறேன், என்னுடைய இருதயத்தில் வாரும், வந்து எனக்கு நான் கேட்பதெல்லாம் நீ கொடுத்தா, நீ என்ன சொல்றாய் அதெல்லாம் நான் கேட்பேன் என்று சொல்லி, எனக்கு பணம் தேவை, எல்லா காரியங்களும் தேவை என்று சொல்லி எல்லாவற்றையும் எழுதி இப்படிக்கு பெஸ்டஸ் என்று அவன் எழுதி வைத்து விட்டான். அந்த எழுத்துக்களை எழுதுகின்ற பொழுது அந்த ரத்தத்தை அந்த சாத்தான் நக்கி குடித்துட்டு இருக்கான். குடித்துட்டு அப்படியே பெஸ்டஸ் போட்டுட்டு அப்படியே என்ன செய்யறானாக்கா அவன் தூங்கி விட்டான். ஒவ்வொரு நாளும் இரவுல சாத்தானை கூப்பிட, சாத்தான அந்த இரவுல அந்த அறைக்குள்ள வருவான். வந்து எனக்கு இன்னைக்கு பணம் தேவை, உலகத்தை அனுபவிக்க வேண்டும், எனக்கு பணம் தேவை என்று கேட்டபொழுது, ஜாக்பாட் இன்றைக்கு இருக்குது, ஆனா அதுல அந்த லாட்டரி சீட்ல நான் முதல் பரிசு வாங்க வேண்டும் என்று சொல்லி நான் எடுக்க போறேன், அது எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு வர வேண்டும் என்று கேட்டான். அதே போல போய் எடுத்தான், முதல் பரிசு விழுந்தது, பணம் நிறைய வந்தது. இப்பொழுது எனக்கு அரசியல்வாதிகள் தொடர்பு என்று கேட்டான். அதே போல அரசியல்வாதி தொடர்புகளை சாத்தான் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். இப்படியாக அவன் களியாட்டங்களிலே மகிழ்ச்சியில இருந்த பொழுது ஒரு நாள் அந்த இரவுல அந்த அறையில இருக்கின்ற பொழுது, அருமையான பெஸ்டஸே, என் இனிமைய நண்பனே, நீ இதுவரை என்னென்ன உன் வாழ்க்கையில கேட்டாயோ எல்லாவற்றையும் நான் கொடுத்தேன். ஆனால் நீ அன்றைக்கு ஒரு கையொப்பமிட்டு, ரத்தத்தினால் கையொப்பமிட்டு என்ன சொன்னாய், நீ சாத்தானே, நான் கேட்பதெல்லாம் நீ கொடுத்தா, நீ உனக்கு கேட்பது, உனக்கு நான் அடிமை, நீ என்ன சொல்கிறாயோ அதை நான் செய்கிறேன் என்று நீ அன்னைக்கு சொன்னாயே, இப்பொழுது நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த சாத்தான் அந்த பெஸ்டஸ கேட்கிறான். பெஸ்டஸ் என்ன சொல்றாரு, இல்ல நான் இன்னும் உலகத்தை அனுபவிக்க வேண்டும், என்னை வாழ விடு என்று கேட்கின்ற. இல்லை, நீ ரத்தத்திலே கையெழுத்தை போட்டு நீ என்ன இடத்துல ஒப்பந்தம் செய்திருக்கிறாய், ரத்த உடன்படிக்கை செய்திருக்கிறாய், அதனால இப்பொழுது நான் உன் உயிரை எடுக்க வேண்டும் என்று சொல்லி சாத்தான் அவனே அப்படியே பிடித்து அவரை அலைகழிக்கிறான். அவர் ஓடுறாரு அந்த ரூமுக்குள்ள, அப்படியே அந்த அறையில ஓடி அங்கங்க முட்டி மோதுறான். பெஸ்டஸ் அவனுடைய தலை சுவரில் முட்டுகிறது, ரத்தம் கொட்டுகிறது, கீழே விழுகிறான். அந்த சாத்தான் அந்த கோர நகத்தினாலே அவனுடைய இருதயத்தில் பாய்ச்சி அந்த பெஸ்டஸ் உயிரை எடுத்துக் கொண்டான். காரணம், சாத்தானோடு கூட ரத்த உடன்படிக்கை அவன் செய்ததினாலே சாத்தான் அவனுடைய உயிரை உறிஞ்சினான் என்று அவனுடைய பெஸ்டஸை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தானும் கொடுக்கக்கூடிய காரியம், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான். புரியுங்களா? மந்திரமோ மாய வித்தர்களோ சாத்தானோடு செஞ்சா கடைசியில் அவன் உயிரை வாங்கி விடுவான், உங்களை கொன்றே அவன் தீர்த்து விடுவான், உங்களை நரகத்துக்கு அழைத்து செல்ல வேண்டியதுதான், செல்லுதான் அவனுடைய காரியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் சாத்தான் ரத்தத்தை ரத்த பலியிட்டு உலகத்தில
மக்களை நரகத்துக்கு எடுத்துக்கு சென்று செல்றான். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நரகத்தின் வாசலை அடைத்து பரலோகத்தினுடைய வாசல்களை ஆண்டவர் திறந்திருக்கிறார். பாதாளத்தின் வாசலை அடைத்து பரலோகத்தின் வாசலை திறந்திருக்கிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ரத்த கோட்டைக்கு நீங்க வந்து விடுங்க. ஹல்லேலூயா. அதனால் தான் ஒவ்வொரு அந்த வியாதியும் சாத்தான் அதை கொண்டு வருகிறான். அநேக வியாதிகள், கேன்சர் வியாதி இருக்கிறதா, அது கேன்சர் உடம்புல பரவி அநேக சரீரத்துடைய உறுப்புகளை அது அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா நீங்க மதுக்க மாத்திரைகள் அநேக பாவங்களை செய்றீங்க, அதன் மூலம் கேன்சர் வியாதி வருகிறது. அதே போல பாத்தீங்கன்னாக்க அநேக பாவ பழக்க வழக்கங்களினாலே எய்ட்ஸ் வியாதிகள் வருகிறது. இப்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் என்ன உண்டாக்குறாங்க, காரியங்களை பிசாசு கொண்டு வருகிறதுனால தான் இயேசு என்ன சொன்னாரு, இந்த வியாதிகளை குணமாக்கவும் இதை மேற்கொள்ளவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒன்று, வியாதியிலிருந்து நீங்க விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, வியாதியோடு இருக்கிற ஜனங்களை நீங்கள் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய கருவியாக நீங்க மாற வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். அதனால்தான் லூக்கா 10:19 சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு உங்களை விடுதலை ஆக்குவதும் இல்ல, சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும், அதுதான் பாஸ்டர் டாக்டர் ஷீலா கூட சாட்சி இதற்கு முன்பு செய்தியில் சொன்னாங்க பாருங்க. அவரிடத்துல உங்க சகோதரி வந்தாங்க, வியாதி, மூட்டு வலி இதெல்லாம் இருந்தது. போய் கரங்களை வைத்து இயேசுவின் நாமத்துல சுகத்தை கொடு என்று சொன்ன பொழுது சுகம் உண்டானது. ஏன்னா அந்த ஹவுஸ் கீப்பர் வீட்டுக்கு வர்றாங்க, அவங்களுக்கு கழுத்து வலி, தலைவலி, நடக்க முடியல, இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ள என்று சொன்ன பொழுது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெபித்த பொழுது அற்புத சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்க சுகத்தை கட்டளையிட முடியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில மார்க் 16:17 சொல்லப்பட்டது போல இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிசாசுகளை நீங்கள் துரத்த முடியும். மார்க் 16:17 இதுதாங்க விசுவாசினுடைய அதிகாரம். பிலீவர்ஸ் அத்தாரிட்டி. இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபையினாலே அவர் சிலுவையை சுமந்து நம்ம ரத்தத்தினாலே நம்ம மீட்டது மட்டுமல்ல, இந்த பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை, பிசாசுகளை நம்ம துரத்தும்படியாய் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வியாதியோடு வாழ தேவையில்லை, ஏன்னா நம்ம வேதனோடு வாழ தேவையில்லை, வியாதியோடு வாழக்கூடிய மக்களையும் நம்ம குணமாக்க முடியும். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல நீங்க சுகத்தை பெற்று எப்படியாக இயேசுவை ரட்சித்து என் முழு குடும்பத்தை ஆண்டவர்களை ரட்சிப்பு நடத்தினாரோ, இப்படியாக 10 வருடத்துல 10 உயிரிழப்புகள் நேர்ந்த பொழுது இப்பொழுது 10 பேரை கர்த்தருடைய பாஸ்டர்ஸாக, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய பாஸ்டராக எப்படியாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறாரோ, அதே போல முதல்ல உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறாரு. உங்களை மற்றவர்களுக்கு வெளிச்சமாக, உப்பாக, வெளிச்சமாக மற்றவர்களுக்கு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பிசாசுகளை துரத்தக்கூடியவர்களாக நீங்க மாறுறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் எங்க சிங்கப்பூர் தேசத்துல கேன்சர்ல இருந்து 4th ஸ்டேஜ்ல குணமாயிருக்காங்க. காரணம், விசுவாசோட திருவிருந்து எடுக்கிறாங்க இயேசுவின் நாமத்துல. ஏன்னா இந்த கேன்சர் வியாதியை அப்பாலே போய் என்று சொல்றாங்க. கர்த்தர் இயேசுவை அற்புதமாக குணமாக்கு, இயேசு சுகத்தை கொடுக்கிறார். சென்னையில் அற்புதமாய் விடுதலை ஊழியங்களை செய்த பாஸ்டர் டாக்டர் கிளிபோர்ட் குமார், அவருக்கு கேன்சர் நோய் தொண்டையில் இருந்தது. ஆனால் கர்த்தர் அற்புதமாய் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அருமையாய் அவர் பாடல்கள் இயற்றினார். ஹல்லேலூயா. இதே போல சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொண்டு கர்த்தர் உங்களுக்கு சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் இயேசு பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பலவீனப்படுத்தக்கூடிய பிசாசுகளை எல்லாம் அற்புதமாய் சுகமாக்கினாராம். புரியுங்களா? அப்ப எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தை, சமூகத்தை வாஞ்சிக்கக்கூடியவர்களா இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுது நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து வானங்களை திறந்து உங்கள் மேல் ஒரு விசேஷ அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் உங்களை ஊற்றுகின்ற பொழுது எந்த வியாதி உங்களை நெருங்காது, எந்த பிசாசும் சாத்தானும் உங்களை நெருங்காதபடி எப்பொழுதும் தேவன் ஆனா பலிபீடத்தில் எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி அபியாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று லேவியராகமத்தை பார்க்கிறோமே. அதே போல அவங்க உள்ளமாகிய அந்த பலிபீடத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கும்படியாய் ஒரு விசேஷ அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. அபிஷேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுமே ஊற்றுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து ஆண்டவரே அனல் முட்டி எழுப்பி ஆண்டவரை எல்லா வியாதிகளிலிருந்தும், பிசாசுகளிலிருந்தும், சாத்தான் தந்திரங்களிலிருந்தும் விலக்கி பாதுகாத்து, இவர்களையும் இவர் குடும்பத்தையும் பாதுகாத்து உமக்கென்று இந்த பூமியிலே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய சாட்சிகளாய் வைப்பீராக. தீராத வியாதிகள் நீங்கட்டும், தீராத கவலைகள், கண்ணீர்கள்
தந்திரங்கள், பிசாசு கொண்டு வருகிற எல்லா தந்திரங்களும் மந்திரங்களும் நீங்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கிறேன். அற்புத சுகம் உண்டாகட்டும், அதிசய காரியங்கள் நடைபெறட்டும், தெய்வீக சமாதானம் சந்தோஷம் இந்த குடும்பங்களில் எப்பொழுது இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மான்கால்களுக்கு ஒத்த பலனை, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை, கழுகுகளை போல செட்டையில் எடுத்து எழும்படியான உன்னத பலனை கொடுத்து அவருக்கு சாட்சியாய் பூமியில வைக்கிறார். தொடர்ந்து செய்திகளை கேளுங்க, எங்களுக்காக ஜெபிங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.